வெல்கம் டு மை சேனல். நாம் இன்னைக்கு ஆண்டாளை பற்றி தான் பார்க்க போகிறோம். வாங்க. கிளியை தாங்கும் ஆண்டாள் அப்படின்னு ஆண்டாளுடைய ஒரு புராண வரலாறு சொல்ல போகிறோம். கண்ணனை ரொம்ப விரும்பி ஆண்டாள் காதலிப்பாங்க. அந்த தகவலை கண்ணனுக்கு தெரிவிப்பதற்காக கிளியை தூதாக அனுப்புவாங்க. அந்த கிளியும் அது போலவே தூது சென்றது. அதற்கு நன்றி தெரிவிக்கும் விதமாக ஸ்ரீவில்லிபுத்தூரில் ஆண்டாள் தன்னுடைய கரத்தில் கிளியை தாங்கி இருப்பதாக சொல்லப்படுகிறது. மரவள்ளி கிழங்கு இலைய உடல் பகுதியாகவும் மாதுளம் பழத்தை கொண்டு அலகும் இலையால் இறகுகளும் காக்கா பொன் கொண்டு கண்களும் செய்திருக்கிறார்கள். அதில் இவை அனைத்தும் வாழை நாரினால் தயாரித்து வாழை நாரை கொண்டு இணைச்சி கிளி தயாரிக்கப்படுகிறது. தினமும் இந்த கிளியை தயார் செய்த இந்த கிளியை அம்பாள் மாலை நேரத்தில் பூஜையின் போது அம்பாள் ஆண்டாளின் கரங்களில் வைக்கப்படுகிறது. மறுநாள் காலை வரை ஆண்டாளின் கரங்களில் இருக்கும் இந்த கிளி பக்தர்களுக்கு இதை அதுக்கப்புறமா பிரசாதமாக வழங்குவாங்க. இந்த மாதிரி ஒரு புராண வரலாறு இருக்குது ஸ்ரீவில்லிபுத்தூரில். இதை பற்றி உங்களுக்கு தெரிஞ்சதுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கீழே இருக்க பெல் ஐக்கான் ஆல்னு கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.